ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 13வது வாரத்தோட 5வது நாள் காலை வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த சம்பவங்கள் மனசை பாதிச்சதுன்னு சொல்லுங்கள். கமருதி விஜய் பார்வதி சேர்ந்ததா, இல்லை விஜய் பார்வதி சாண்ட்ராவும் பிரிஞ்சதா, இல்லை அந்த டாஸ்கில் நடந்த பிரச்சனையா, எதுவோ அதை வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் 7ல் வந்து அரோரா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டு சபரி தான் வந்துட்டு முன்னிலையில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நல்ல விஷயம். யாருக்கு கிடைக்குதோ இல்லை டிக்கெட்டு ஃபினாலே அந்த அரோராவுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,90,707 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 26.75. ஸோ நேற்று ரெசல்யூஷன் அவர் எடுக்க சொல்லும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், காசு சம்பாதிக்கும் போது ஒரு திமிர் வரும். அந்த திமிர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த திமிரை வச்சு வேலை செய்யாமல் இருந்துடாதீங்க. வீட்டில் எப்போயுமே உழைச்சிட்ருங்க. அதேமாதிரி ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. நான் ஃபேமிலி பார்க்காம இருந்துட்டேன், சரிங்களா? அதனால் நான் இனிமேல் ஃபேமிலியோடையும் குழந்தைகளோடையும் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி தூக்கத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இனிமேல் வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி இது பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த டாஸ்க்கு சீசன் இருப்பாங்க அந்த டாஸ்க்கு 7ல் டிக்கெட்டு ஃபினால் டாஸ்க்கு 6ல் வந்துட்டு நம்ம கானாவனத்தை தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. சம மாதம் இருந்துச்சு அவரோட லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. 2வது பிளேஸ் பார்த்தா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1,41,365 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.83. திவ்யாவுக்கு இவ்வளோ ஓட்டு எப்படி வருதுன்றது நிறைய பேருக்கு ஒன்றுமே கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா திவ்யா அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ். சரி, பேசுகிற விஷயங்கள் தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிற விஷயத்துலேயும் ஃபுல்லாக வந்துட்டு விஜய் பார்வதி மேலே இருக்கிற வன்மம் மட்டும்தான். சரி, டாஸ்க் ஏதாவது பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஆவரேஜாக பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மட்டும்தான். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் 6ல் எல்லோரும் போய்ட்டு சரி ஃப்ரெண்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ண சொல்லிட்டு எல்லோரும் போட்டு அமுக்கிறது பிதுக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் திவ்யா அதில் கூட கலந்துக்கல. சரி, இவங்களை வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அப்பயும் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை எதுவும் பண்ணுறாதீங்க, அமுக்கிறாங்க, இது பண்ணுறாதீங்க, நான் அப்படியே படுத்துக்கிறேன், என் மேலே ஒட்டு விட்டுருங்க. ஸோ எல்லா டாஸ்க்கில் அணுங்காமல் குலுங்காமல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது எப்படி? ஒருத்தவங்க உயிரை கூத்து வந்து டாஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்றுலாம் வந்து இந்த பொண்ணு லிட்டராக இப்படி நின்றுட்டு இருந்தாங்க. அவளை போட்டு அடிக்கிறாங்க விஜய் பார்வதியை. இந்த அம்மா வந்து என் பக்கத்தில் வந்தீங்கன்ற மாதிரி ஒரு முறைக்கிறாங்க. அப்புறம் எப்படி அடிப்பாங்க? ஸோ இதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது ஒரு இதுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வருதா இந்த விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தா நம்மளுடைய பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 77,436 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 10.86. ஸோ விஜய் பார்வதி ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மனசு உடஞ்சி பாஸ் இந்த வாரம் என்னை பேசாமல் அனுப்பிச்சி விட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி போயிட்டாங்க. எப்போ? புதன்கிழமை நைட்டு போனாங்கன்னா எப்போ எங்கேப்போ போனாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்களா? இல்லை. அப்படி எங்கே தான் போனாங்க? வெளியே போனாங்கய்யா. அதையே அப்படி மொட்டையாக போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் சரி விஜய் போய் எவிக்டடு. இது இப்போன்னு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாரமாக இதை தான் வந்து ஒரு பொழப்பாக வச்சுட்ருக்காங்க. நேற்று நைட்டு ஒரு வீடியோ இந்த மாதிரி விஜய் பார்வதி எவிக்ட் ஆகிட்டாங்க. அதுங்களும் இன்னொரு வீடியோ அது வந்துட்டு என்னென்னா டிஆர்பி யூஸ் பண்ணி சனிக்கிழமை வந்து அவங்களை எவிக்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. இனிமேல் தான் அந்த விஷயமே, அதாவது சனிக்கிழமை தான் வந்து அதை பற்றி பேசவே போகிறாங்க. எந்த அளவுக்கு வன்மமாக இருக்காங்க பாருங்கள் விஜய் பார்வதி மேலே. இதனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு உள்ளேயும் சரி வெளியும் சரி இவ்வளோ வன்மமாக நம்ம மேலே கக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, இருந்தாலும் பார்வதியோட விஷயங்கள் ரொம்ப பரிதாப நிலையில் தான் இருக்குது. ஓட்டில் இல்லை, அவங்களுடைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. பார்வதிக்கும் கமருதிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கமருதி வந்ததுலேருந்தே பார்வதி மேலே நம்மளுக்கு ஒரு பயமாகவே இருக்குது. அது உங்களுக்கு இருக்கான்றதை சொல்லுங்கள். 4வது பேசுனா நம்மளுடைய கமருதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 67,644 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.49. ஸோ கமருதீன் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்று கருத்தே கிடையாது. பட் இருந்தாலும் இன்னும் வந்து பக்காவாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 7வது டாஸ்க் முடிஞ்சு கமருதீன் பார்த்தீங்கன்னா 7வது பிளேஸில் தான் இருக்கார். ஸோ இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் நேற்று அதான் இன்றைக்கி நடக்க போகிற டாஸ்கில் வெறும் 1 பாயிண்ட் தான் வாங்கியிருக்காரு நம்ம கமருதீன். ஜிகேயில் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்காப்புல நம்ம கமருதீன். அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த ரெசல்யூஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு அம்மா வந்து சொன்னாங்க, கோவத்தால் தான் நீ அழிய போகிற அப்படின்ட்டு, அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ண கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொன்னார். அதேமாதிரி நிறைய படங்க வாய்ப்பெல்லாம் வரணுன்ற மாதிரி பேசுகிறாரு. அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் டூருக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. உடனே அந்த பக்கம் இந்த விஜய் பார்வதி கூடயா அப்படின்னு கேட்கும்போது இல்லை காசு கொடுத்தா தான் அவனை நான் கூப்பிட்டு போகன்ட்டாங்க விஜய் பார்வதி. ஏன்னா அவங்க அந்த விஷயங்கள் தானே வச்சுருக்காங்க அதனால். பட் இருந்தாலும் கமருதி வந்துட்டு நாவடக்கம் கண்டிப்பாக தேவை. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா
56,712 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.95. அரோரா யாருக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்குதோ இல்லையோ இந்த பொண்ணு கிடைக்கூடாதுன்னு நிறைய பேர் உறுதியாக இருக்காங்க. ஏன்னா எல்லாமே சும்மாவே வந்துட்டாங்க. எப்படிங்க வந்து சும்மா வந்தங்க? இது வரைக்கும் ஏதாவது சாதிச்சாங்களா கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் டிக்கெட்டு ஃபினாலில் சரி இதுலையாவது ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இதில் தலையாவது வந்திருக்காங்களா? இல்லை டாஸ்கில் இது மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்களா? நல்ல பேர் வாங்கியிருக்காங்களா? ஆனாலும் வந்திருக்காங்க பாருங்கள் இவ்வளோ தூரம். இப்போ ஓட்டு வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு என்ன எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. டிக்கெட்டு ஃபினாலி உங்களுக்குலாம் கிடச்சதுன்னா இவங்க அந்த ஒரு பிளேஸை பிடிச்சிட்டாங்கன்னா தேவையில்லாமல் நல்ல ஆட்கள் வெளியே போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். 6வது பிளேஸில் சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 52,644 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.33. ஸோ சாண்ட்ரா செம்ம காண்டில் இருக்காங்க விஜய் பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும். அதுவும் கமருதீனை பற்றி ஒரு இடத்துல சாண்ட்ரா சொல்லும்போது அவங்களுக்கு பயம் வருதான். ஏன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார்னா இஷ்டத்துக்கு பேசி விட்டுறாரு. அவரும் வந்து கேட்டாங்களாம், எதுக்காக நீ வந்து சாண்ட்ரா வந்து ஃப்ராடுன்னு சொன்னா? இல்லை கோவத்தில் ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டான் அப்படின்றான். கோவத்தில் எது வேணாலும் பேசலாமா? அவங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப வந்து பார்த்து பழக வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியில் அது மாற்று கருத்து கிடையாது. நேற்று கூட ஒரு விஷயம் ரெசல்யூஷனில் சொன்னாங்க. என்னென்னா 7 வருஷமாக வீட்டிலே சும்மா இருந்தாங்களாம். அவ்வளோதான் நம்ம லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம தான் பிக் பாஸோட விஷயங்கள் கிடச்சிது. இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை நான் யோசிச்சுக்கிறத வச்சு பார்க்கும்போது சாண்ட்ரா கண்டிப்பாக டாப் 5ல் இருக்கிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி திடீர்னு விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக அந்த கும்பல் கூட சேர்ந்துருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 7வது பிளேஸ் சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,182 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.32. சபரி சூப்பரான ஒரு ஆள். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப தங்கமான மனதும் இருக்கிற ஒரு ஆள். இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சப்பட்டாப்புல. பார்வதி அவங்க கூட சேர்ந்து என்னை அமுக்கும்போது உனக்கு பிடிச்சிருந்ததா? அப்போல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க பிளான் போட்டது எனக்கு தெரியாது. உனக்கு பிளான் போட்டு தெரியாதா? அப்புறம் சைலண்ட் ஆகிட்டார். நல்லா பேச ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அவர்கிட்ட ஒரு சின்ன வீக்னஸ்ஸு. மற்றபடி ரொம்ப தங்கமான ஆள், எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுற ஆள். சாண்ட்ரா கூட ஒரு இடத்துல உடஞ்சி அழும்போது சூப்பரான அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட்டு ஃபினால அவர் கிடச்சா நல்லதாக இருக்கும். 8வது பிளேஸ் தான் விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 47,589 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 6.67. ஸோ விக்ரம் கண்டிப்பாக இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த 13, 14, 15 அவ்வளோதான். ஸோ 15ல் ஒரு 5 பேர் இருக்கணும். இப்போ 9 பேர் மீதி 4 பேர். இந்த வாரம் 2, அடுத்த வாரம் 2. கண்டிப்பாக வந்து அதில் விக்கல்ஸுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போது தெரியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 27,068 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.8. ஸோ சுபிக்ஷா சூப்பராக வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று நடந்த அதாவது இன்றைக்கி நடந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அதாவது 7வது டாஸ்கில் சுபிக்ஷா வந்துட்டு 6 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு கம்பேக்கு. அதனால் 5வது பிளேஸில் இருக்காங்க. இவங்களும் விக்கல் விக்ரமும் சேம் பாயிண்ட் 35 வாங்கியிருக்காங்க. ஸோ சுபிக்ஷா எப்போயாவது இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஓட்டு வரமாட்டுது. அதுவும் முதல்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பண்ணலை. ஒரு சில சம்பவங்கள் தவிர்த்து. சுபிக்ஷா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இவங்க எல்லோரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,12,946 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.